ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ எதுக்கு நான் தைரிய மூவி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் இந்த வீடியோ பண்ணனா, டெடிகேஷன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த டெடிகேஷன் வார்த்தைக்கு சொந்தக்காரர் வந்து எம்ஜி ராஜவேல் தான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம நிறைய அப்டேட் கேட்டிருப்போம், அந்த மூவி அப்டேட் கொடுங்க, இந்த மூவி அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி நிறைய கேட்டிருப்போம். ஆனால் இவர்கிட்ட நீங்கள் கேட்கவே வேணாம், அவரே கொடுத்துருவாரு. ஆளே இல்லை பெல், அந்த மாதிரி வந்து பெல் அடிச்சு எல்லாத்தையும் வெளியே வந்து பார்க்க வச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி இவரே மூவிக்கு எல்லா அப்டேட் கொடுத்துருவாரு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றாரா, அப்டேட் கொடுத்துருவாரு. மியூசிக் லான்ச் பண்றாரு, கேமியோ வருது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே ஐப்ப எல்லாமே கொடுத்துருவாரு. ஸோ எனக்கு அவரை பத்தி தான் பார்க்க போறோம். வம்சாபுரம் சூப்பர் ஸ்டார். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மூவி டிஸ்க்ளைமர்ல போட்டு ஆரம்பிக்கிறாரு. தேங்க்ஸ் எம்ஜிஆர் ப்ரொடக்ஷன். ஓ, இவரே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரா? தேங்க்ஸ் இன்ஸ்டன்ட் யூடியூப் ஃபேமிலிஸ். அவன் கிடையாது. ராஜவேல் மாம்சபுரம் மன்னன் குருதி பாயிடும் வேல் போல நெருப்பு கையில் மரண வாசல் வாங்கும். வம்சாபுரம் எம்ஜி ராஜவேல் சூப்பர் ஸ்டார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம எதுக்கு யோசிச்சுக்கிட்டு February 2025. இவ்வளோ சிம்பிளா இன்டர்வியூ வச்சிட்டாங்க தலைவனுக்கு. என்னாச்சுடா? என்னடா செய்ய, எல்லாம் விதி. ஒருத்தன் போனோம் அப்படின்னு இருக்கு. வம்சாபுரம் ஊர் பேரு டிஃபரெண்டா இருக்கு. இது சாதாரண ஊர்லப்பா. இங்க குழாய திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி. டேய் வாங்க, நான் அவனையும் கூப்பிடு. தம்பி ஜி ராஜவேல், அதாவது என்னோட தம்பியை பற்றி உங்களுக்கு தெரியுமா இருக்காது? இல்லை, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆட வருவேன்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக ஆடுவேன்ட்டு. ஆனால் இப்போ எங்கே பண்ணாங்கன்னு தெரியல, என்னாச்சுன்னு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமாடா? இல்லைண்ணா. சரி, உன் தம்பி அஜய் காணோம்? அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கானா? சரியா, சரி போயிட்டு வரேண்ணா. ரொம்ப டல்லாக இருக்கேன். ஏன் அப்படி? இல்லை அத்தா, அவனை பற்றி நினப்பா இருக்கு. அவனை பற்றி நினைப்பா இருக்கா? அப்படியே நினைக்கூடாதுப்பா. அவனே இறந்துட்டான், நம்மளை விட்டு போயிட்டான். நம்மள வந்து போனவங்களை பற்றி. அதாவது இவர் தம்பியோ யாரையோ வந்து தொலைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரை தேடி இது பண்ணிருக்காரு. நீங்கள் இருக்கும்போது என்னென்ன பார்த்தீங்க அதை மட்டும் அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப சொல்லலை. இன்னைக்கு இன்னொரு முதல்ல தெளிவாக சொல்லுங்க. அதான் அவன் கூட்டிட்டு போனான்டா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு ஒண்ணுன்னா வேணா நான் உன்கிட்ட சொல்றேன். இன்ட்ரோ செமையா இருக்குல்ல. ராஜா 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 இது வந்து பிளாஷ்பேக் சொல்லிருக்காரு. எனக்கு அது போதும்டா. தண்ணி குடிச்சுக்கிறேனே. இல்லை, இன்னைக்கு போகணும், நாளைக்கு வந்து இன்னும் நிறையா பார்ப்போம்ண்ணா. இன்னைக்கு நம்ம வீட்டில் போய் போகணும், நேரம் ஆச்சு. சாயங்காலம் வேண்டாம் அண்ணா, கிளம்புவோம்டா. ஓகே ஓகேடா. ஃபுல்லாக இவரும் அவரும் சேர்ந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு விளையாண்டுட்டு. நல்லா இருக்காங்க. பண்ணா இப்படியான போவோம். அப்படி அங்கிட்ட ஒரு கதை கடை பாட்டு கிளம்புவோம். உழுதுடா.
பாட்டு பாத்தீங்களா, ராஜாவேலும் தீனேஷ், ராஜாவேலும் தீனேஷ் ஏல பண்ணிருக்காங்க போல ராஜாவேலும் தினேஷும் ராஜாவேலும் தீனேஷும். ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு ஓஹோ, இதான் விஷயமா? நான் பார்த்துக்கிறேன். நான் விசாரிச்சு எவ்வளோ கண்டுபிடிக்கிறேன். இன்டர்மிஷன் போய் பாப்கார்ன் இருந்தா வாங்கிட்டு வந்துருங்க. அண்ணா என் தம்பியை பத்தி ஏதாவது தெரியுமாண்ணா? தெரியலையா? நான் உங்களுக்கு அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. தெரியாதா? எம்ஜிஆர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்டட். ராஜவேல் போலீஸ் பயக்குது ராஜவேல் மரணத்தரையில் ஆடுற ராஜவேல் நிழலாயும் நாடுற ராஜவேல் இங்கேதான் விளையாட வந்திருப்பாங்களோ. நட்சத்திரமை கிளம்புற ராஜவேல் உன் சயத்துக்குள் மூடுற ராஜவேல் நைட்டோர் கட்டிக்கு தானே ராஜவேல் ஏன் கண்டிப்பா வந்திருப்பாங்க. முகத்தில சூடாத போலா ராஜவேல் தட்டி விட்டு போறா ராஜவேல் புரியாம கத்துற ராஜவேல் அர்ஜுனரு வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு இவனோட வில்லு போய் காது. சரி, ஊர்ல திருவிழா இப்போ வந்து பார்த்தா விசாரணை பண்ணிட்டே தான் இருக்கும். திருவிழா வந்துச்சு, திருவிழா முடியட்டும். அர்ஜுனரு வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு இவனோட வில்லு ஃபெஸ்டிவல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. இத்தனை நாள் இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் ராஜேஷ் கூட தெரிந்தானே அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் இருக்கும். வீடு திறந்துருக்கு, கூட்டிகிட்டு போனேன். இன்னும் ஒரே கூட்டமா இருக்கு. யாராவது கொஞ்சம் உட்கார வைக்க மாட்டாங்க. ஹலோ, நீங்க அடியாளத்துல மட்டும் அனுப்பிச்சு வைங்க. ராஜாவோட தம்பியை கொன்னோடனே நான் தாண்டா. நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. துரோகி போன விட அப்புறம் பேசுறாயா? எந்திரா வேண எனக்குலாம் என்ன மரியாதை? எதுக்குள்ள என் தம்பியை கொன்ன நீ? நீதான் கொண்டிருக்க, எனக்கு தெரியுது. என்ன பண்ண? என்னடா இப்ப வா எப்படி வெண்ணன்னு சொல்லிட்டு எப்படி கொடுத்தாங்க? வெண்ண நடிக்கணுங்க. உனக்கு என்ன செய்யணும்? உன் தம்பி யாருக்குன்னா அவ்வளவு என்ன?
காணும் தினேஷ் சார். தினேஷ் சொன்ன ஆளை காணுமே. தினேஷ் நீயுமாடா? முதுகுல குத்திட்டில்ல? ஏன்டா தினேஷ்? ஃப்ரெண்டே நினைச்சேன்டா. பச்சை துரோகி. மூச்சு இருக்கா? ஏன்டா நீ சாவடிக்க? என்னடா வேணும்? காடுனா ஒரு சிங்கம் தான் இருக்கணுமா? இன்னொரு சிங்கம் இருக்கக்கூடாதா? உன் ஊருக்கு நீ மட்டும் தான் நாயகனா? நான் நாயகனா இருக்கக்கூடாதா? நான் நினைக்கிறது நடக்கணும்னா நீ சாவணும்டா. சாவடா. எம்ஜிஆரை போட்டு தாக்கிட்டாங்க. அணி ஒளிஞ்சதுடா. என்ன ஓ, அவன் தம்பியோட கொன்ன பிளாஷ்பேக் இதுதான். ஒரு தம்பியை நான் தான் கொன்னேன். ஒரு தம்பியை கொண்ட மாதிரி ஒன்னையும் நான் இப்போ கொல்ல போறேன். இன்னும் இந்த இடத்தையும் கொண்ட போறதுதான் இந்த ஊர்ல பெருத்தா வாழணும். இதுல சாயத்தை புசுங்கண்ணே. வேட்டி கட்ட சொல்லுங்க. வேட்டி கட்டி விட்டுருங்கண்ணே. உனக்கு எதுக்கு இப்ப வேட்டி கட்டி சாய் விஷயம் உனக்கு தெரியுமோ தெரியாதோ நான் சொல்றேன். உன் தம்பி எப்படி வேட்டி கட்டியிருப்பானோ அதே மாதிரிதான் உனக்கு வேட்டி கட்டியிருக்கேன். நீ எப்படி ஊர்ல நல்லா தன்னமுந்து கெத்தா நடந்தியோ அதை அசிங்கப்படுறதுக்காக தான் உங்க சாய் கட்டு. தினேஷ் தினேஷ் நீ எல்லாம் கெத்து கெத்துங்கயே. நீ எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும் சரிடா, எனக்குள்ள பிராண்டு என்னைக்கு அழிவா தம்பி. நீ பெரிய இந்த எல்லாமே பிராண்ட் நாயகி நாயகியே. என்னோட தம்பிய கொல்லமா நீ ஒரு செகண்ட் அவன்கிட்ட கேட்டிருந்தீனா கண்டிப்பா கொடுத்துருப்பான்டா. உயிரோட மதிப்பு தெரியாமல் ஆடுறியா? எல்லாம் ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்க முடியாது. உன போடுனே சரி தம்பி. ராஜவேல் மாம்சம் மன்னன் குருதி பாயிடும். வெல் போல நெருப்பு கையில் மரண வாசல் வாங்கும். போக சொல்லும் முங்காடி அடிச்சுல எனக்கு விடவே மாட்டேன்னா பாட்டை தக்க சிங்கம். பாப்படா வேண்டாம். சீக்கிரம் எழுச்சி போனே அவனை. ராஜவேல் மாம்சபுரம் மன்னன் குருதி பாயிடும். வெல் போல நெருப்பு கையில் மரண வாசல் வாங்கும். உன் கூட வந்தாலே ஓடிட்டாங்கடா. உன்னை எல்லாம் முடிச்சு விட்டுருவேன். ஏய், இது புனிதமான இடம். இந்த இடத்துல எதுவும் பண்ணக்கூடாது. உன்னைய வெளியே வச்சு பாருங்க. வாடா வெளியே. ஜென்டில்மேனா இருக்காரு. டேய் இல்லடா, நீதான் தைரியமான ஆளுல எதுக்கு பாயிண்ட் போற? நான் இல்லண்டா, யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏய், இது புனிதமான இடம் புரியலையா? வெளியே வாடா, நான் உன்னை பார்க்கிறேன். வாடா. பின்னாடி ஒரு பிஜம் பயங்கர ரக்கடா ஓடிட்டு இருக்கு. வா 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 வா. This is my camp start.
வாடா 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 வாடா. இவங்க கூட ஒரே அடி நடிச்சுடா. நீங்கடா அடிக்கடிக்க திருப்பி வர. நீங்க ஃபீலிங்ஸ் பரவாடா. தம்பி, நாங்கெல்லாம் முருகனோட ஆயுதம், வேல், ராஜவேல்ரா. தர்மத்தோட மோதிர வாடா வாடா. வாடா வாடா வாடா. இன்னைக்கு கொண்டு விருந்தமா இல்லை தம்பி. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. எவ்வளவு இடத்துல எத்தனை கொலை பண்ணி வந்தவன் தெரியும்டா. ராஜவெல்லாம் சும்மா நான் எத்தனை விசாரணை பண்ணியிருப்பேன். என் தம்பியை பத்தி அத்தனை விசாரணை பண்ணா, உன்னைய பத்தி விசாரணை பண்ண மாட்டேனா? எத்தனை பேட்டை கிட்ட தெரியுமா? உன்னை அவ்வளவு பெரிய கொலையாளி சொன்னாங்க. அதனால ஊர்ல ஒருத்தி அவனை சீண்டல. நியூஸ்ல பார்த்துருக்காங்க, எல்லா இடத்துலயும் பார்த்துருக்காங்க தம்பி. டேய், உனக்கு எவனோ ஒருத்தன் தலைமை இருக்கான், அவன் சொல்லிதான் நீங்க வந்திருக்க. உன்னைய வேட்டையாடிட்டு அந்த ராஜா, அதாவது உனக்கு இருக்க ராஜா எவனை பார்த்து அவனை சூரசமானம் பண்ண வேண்டாம். அந்த ராஜவேல் தினேஷ் அவனே அடிச்சுக்கிட்டான். சொன்னேன், அடுத்தவனை பாவம் பண்ணாதான் அடுத்தவனுக்கு பாவம் பண்ணாதன்னு. இதான வாழ்க்கை. அடுத்தவனுக்கு எதாவது பண்ணால் அது உனக்கு தான் வரும். அடுத்தவனுக்கு வினை வச்சுன்னா உனக்கு தான் வினை வரும். இதுபடியே வந்து முடியும். இதான் என் தம்பி மாதிரி இந்த யானை வந்து உன் மண்ணையை உடைச்சிச்சுடா. நீ காப்பாற்றவில்லையே. என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்மா என் மனசுல நீயும் நண்பனாக தான் இருப்ப. நட்புல என்னைக்குமே துரோகம் பண்ணாதீங்க. துரோகம் பண்ணால் நட்பே கிடையாது. நட்பில் துரோகம் பண்ணுறீங்களே, கடைசி துரோகம் பண்ணிட்டு போனால் நட்பே கிடையாது. துரோகம் இதுக்கு மேலே நான் சொல்கிறது இல்லை, இதான் விதி. மனிதனின் வாழ்க்கை ஒரு வட்டம், அதில் நாம தான் போன திட்டம். அந்த திட்டத்துக்கு கிடைக்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பட்டம். நாம் திட்டம் போடலை, இன்னொருத்த குழி பறிக்கணுன்னு தான் நம்மளுக்கு தான் அது வரும். அதை புரிஞ்சிட்டு செயல்படுங்க. இயற்கை கூட நம்ம மோத முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. விதியை நம்ம வெல்ல முடியாது, அதற்கு அர்த்தம் இதான். தைரியம் 2 வேற இருக்கா? போடு மாசு. நோ, என்னண்ணா படம் வேற மாதிரி இருக்குண்ணா. இது கத்தா கதையாக்குது. இது இல்ல, சொல்ல போனா மூவி நல்லா இருக்கு, மூவி நல்லா இல்ல, அது சரியில்லை, இது சரியில்லை, குவாலிட்டி சரியில்லை. தட்ஸ் நாட் மேட்டர். தி டெடிகேஷன் ஆஃப் மேன். ஒருகிட்ட இருக்கிறத வச்சு பண்றாருல, அதுதான் மேட்டர்ஸ். அதுவும் ஒரு சின்ன பையன் அவங்ககிட்ட இருக்க பொருளை வச்சு ஒரு கதையை நரேட் பண்ணி அதை வந்து ஒரு மூவியா எடுத்து அத்தனை பேரை சேர்த்து ஒரு ரிலீஸ் பண்றாருல, தட் இஸ் த டெடிகேஷன் ஆஃப் மேன். ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு ஃபிலிம் டைரக்டரா வரலாம். பெருக்க பசங்களுக்கு அதுதான். அதாவது இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்டா எதிர்பார்க்காதீங்க. எப்பயும் அன்பர்ஃபெக்ட்ல இருந்தா பர்ஃபெக்டே நம்ம ஆக முடியும். ஸோ இருக்கிறத வச்சு உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கான டே கிடைக்கும். குட் டேஸ் நீடட் பேட் டேஸ். நல்ல நாளுக்கு நிறைய பேட் டேஸ் தேவைப்படும். ஸோ குட் டே நீடட் பேட் டேஸ். ஓகே, உங்களோட ப்ராசஸை பண்ணிட்டே இருங்க, உங்களோட முயற்சியை கைவிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கான ஒரு குட் டேஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
பீஸ். சார் தைரியம் 1 ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி பெற்றிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தைரியம் 2 எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது சார்? நான் வந்துட்டு தைரியம் 1 யூடியூப்ல பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு ஜர்னர் வந்துட்டு புது ஜர்னர். இந்த படம் வந்துட்டு டெஃபினட்டா தியேட்டர்ல வந்துருந்துச்சுன்னா எந்த படமும் ஓடி இருக்காது, எல்லா பத்தியும் தூக்கியிருப்பாங்க. எனக்கு பிடிச்ச சீன் எதுன்னா அந்த கிளைமேக்ஸ்ல வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க பாருங்க 2 பேரும். அப்போ தேட்டர் எப்படி இருக்கும்னு வந்துட்டு என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுச்சு. தைரியம் 2 வந்துட்டு மே 2026 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதோட காத்திருப்போம். நன்றி, வணக்கம். தைரியம் 2க்கு வெயிட் பண்றேன்.